Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஈஸியான லஞ்ச் கோம்போ தான். அதே மாதிரி ரொம்ப ஒரு ஆரோக்கியமானதும் கூட. சிதம்பரம் ஸ்பெஷல் மிளகு சாதமும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு கத்திரிக்காய் கொட்ஸும் தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் கொட்ஸு பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி அதே மாதிரி தயிர் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பண்ணியிருக்கிற மெத்தடில் நீங்கள் கத்திரிக்காய் கொட்ஸு பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 2-3 நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் கொட்ஸு செய்கிறதுக்கு முதல்ல கத்திரிக்காயை வதக்கிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இன்றைக்கி கொட்ஸு செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறதோட கத்திரிக்காய் அளவுன்னு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை நல்லா இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு 3 கப் அளவுக்கு இருக்கும். அதை இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெயிலே மிதமான தீயில் இந்த கத்திரிக்காயை நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கிக்க போகிறோம். இதை நீங்கள் மாதிரி வதக்கிட்டும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா தீயில் வச்சு சுட்டுட்டும் நம்ம செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய் வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு போட்டு நம்ம வதக்கிறப்ப கத்திரிக்காய் உங்களுக்கு நல்லா வதங்கி வந்துடும். தீயை மிதமாகவே வச்சு வதக்குங்க, அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுடுங்க. எடுத்து ஆற வைக்கிறப்ப கொஞ்சம் தட்டு போட்டு மூடி ஆற வச்சிங்கன்னா நம்ம மசிக்கிறப்ப நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ இந்த கொட்ஸுக்கு ஒரு பொடி அரைக்க போகிறோம். அதுக்கு அதே பேனையை எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தோல் இருக்கிறது தோல் இல்லாதது எது வேணால் சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ தீயை கொஞ்சம் மிதமாகவே வச்சு இதை கொஞ்சம் பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்த்துக்க போகிறேன். வெந்தயம் முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக அது செவந்து வந்துடும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கணும். நான் ஒரு வரமிளகா சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா பொடிச்சோம்னா உங்களுக்கு நல்லா பொடி போட்டு வந்துடும். இப்போ இந்த கொட்ஸுக்கு புளி ஊற வச்சுக்கணும். புளியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் நல்லா ஊற வச்சுடுங்க. இப்போ இது நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, இந்த பருப்பு வகைகள்லாம் அதை நம்ம பொடியாக்கிக்க போகிறோம். இது பொடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திருன்னு அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ இந்த அளவுக்கு நான் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம கத்திரிக்காய் வதக்கி வச்சிடணும். இந்த மூடி வச்சனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்டியை வச்சு நல்லா மசிக்கிறப்பே உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடும். அப்படி இல்லைன்னா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் திருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ரெண்டுமே பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்தால் போதும். நம்ம புளிக்கரைசலில் கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறப்ப உங்களுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். இப்போ இந்த கொட்ஸு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அகலமான பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். இது கிட்டத்தட்ட நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சிக்கிட்டு இருக்கிறப்பே இதில் கட்டி பெருங்காயம் பொடிச்சது நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் பொடி பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கடுகும் பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு வரமிளகாவும் ஒரு பச்சை மிளகாவை கீறினதும் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் போட்டு இது நல்லா செவந்து பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா கத்திரிக்காய், அதையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வதங்கினதுக்கு அப்புறமா புளியோட தண்ணியும் சேர்ந்ததுன்னு பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 3.5 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் தண்ணி சேர்த்துருக்குறேன். அப்போ தான் நான் சொல்லியிருக்கிற அளவுக்கு பொடி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எல்லாமே சரியாக வரும். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்துட்டு
இந்த கொட்ஸுக்கு தேவையான அளவு மிச்சம் உப்புன்னு பார்த்திங்கன்னா இன்னொரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா கலந்துட்டு இது கிட்டத்தட்ட 2-3 நிமிஷம் நல்லா இந்த அளவுக்கு கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்குறோம் பார்த்திங்களா பொடி, இது நாம் அரைச்சதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 3.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இது சேர்த்ததுக்கப்புறமா தீயை கொஞ்சம் மிதமாக வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை கலந்துட்டு மூடி வச்சு மிதமான தீயில் 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இடையில கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 5 நிமிஷமாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நான் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்துருச்சு. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கிறப்ப ஆஃப் பண்ணிவிடுங்க, சரியாக இருக்கும். இதை நம்ம இப்போ செய்கிற மிளகு சாதம் அப்படி இல்லாமன்னா பொங்கல், இட்லி, தோசை, சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் 2-3 நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம மிளகு சாதம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ மிளகு சாதம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசியை நல்லா இந்த அளவுக்கு உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுறதுக்குள்ளே நம்ம மிளகு சீரகத்தை பொடிச்சுக்கலாம். அதுக்கு உரல் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட உரல் இல்லை அப்படின்னா அம்மியில் நசுக்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் பொடிச்சுக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா 1 பாதியமாக தான் இடிச்சுக்கணும், ரொம்ப நைஸாக பொடிச்சிட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திருன்னு இடித்து வச்சா சரியாக இருக்கும். இப்போ நம்ம தாளித்து ஒன்று சேர்த்துடலாம். இப்போ மிளகு சாதம் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நான் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். இந்த மிளகு சாதத்துக்கு நெய்யில் சேர்க்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட நெய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இடித்து வச்சுருக்கிற அந்த மிளகு சீரக பொடியை சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் கிள்ளி போட்டுக்கிறேன். சில பேர் மிளகு சீரக சாதத்தில் கருவேப்பிலை சேர்க்க மாட்டாங்க. உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நெய்யிலேயே மிளகு சீரகம் நல்லா புரிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா சாதம் கிளறதுக்கு முன்னாடி சாதத்துக்கு ஏற்ற அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உடனே நம்ம ஆற வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு தீயை மிதமாக வச்சு இந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கே நல்லா கிளறி கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரொம்ப ஆரோக்கியமான மிளகு சீரக சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சூடோட நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கொட்ஸு வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த கத்திரிக்காய் கொட்ஸுவும் மிளகு சாதத்தையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.